இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு அவன் மட்டும்தான். தயவு செஞ்சு அவனை ஒண்ணு பண்ணிடாத. சொன்னா கேளு துர்கா. அப்ப மரியாதையா என் புருஷ உடம்ப நான் இப்ப இருக்கிற உன் சின்ன வீட்டுல கொண்டு வந்து ஒப்படைக்கணும். சரி சரி, நான் 10 ரூபாய் கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்றேன். சின்ன வீடா? இவனுக்கு இது ஒரு கேடா? ஆனா நீ வர வேண்டாம். என் பேச்ச மீறி நீ இங்க வந்த, உன்னோட 2வது மனைவியும் உன்னோட ஒரே வாரிசும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க. நான் வரல. அவங்கள ஒண்ணு பண்ணிடாத. சொன்னா கேளு. நான் முதல்லயே நினைச்சேன் சிஸ்டர், வந்த ஒன்னையே கொளுத்தி இருக்கலாம். நான் தான் கொளுத்துக்கன்னு சொன்னேன்ல. கொளுத்துறத விட்டுட்டு தேவையில்லாம டயலாக் பேசினா இந்த மாதிரி தான் ஆகும். முதல்ல அந்த நெருப்ப கீழே போட சொல்லு. ஒண்ணு பண்ண மாட்டாங்க. கீழே போறா. ஐயோ போடுறா. அமைச்சரே கொஞ்சம் நிதானம். ஐயா, என்ன எது கேட்காதீங்க. டேய், பாடி துடி சின்னமா வீட்டுக்கு போங்கடா. யோ அமைச்சரே, வேண்டாயா, இந்த சான்ஸ் விட்டா கிடைக்காதியா. சட்டு விட்டு கொளுத்தி விடியா. வீடு போங்கடா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் நிதானமா வீடு போங்கடா. ஐயோ வேண்டாம், கிடைச்ச சான்ஸ் அவசரப்படாதீங்க. ஐயோ திரும்ப வாய்ப்பு கிடைக்காது. சும்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சான்ஸ் கையில அமைச்சரே, போச்சு. எடுத்து போறாங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. அட பாவிகளா. நான் உன் புருஷன் பாடி அனுப்பிட்டேன். என் பொண்டாட்டி பையனை விட்டுரு. சூர்யா உடம்பு பத்திரமா என் கைக்கு வந்து சேரணும். அது வரைக்கும் இவங்க இந்த துப்பாக்கி முனையிலேயே இருப்பாங்க. சூர்யாவோட உடலை பார்க்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். பசங்க இப்ப பாதுகாப்பா கொண்டு வந்துருவாங்க. அவங்கள எதுவும் பண்ணிடாத. சூர்யாக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் உன் வைஃபுக்கும் வாரிசுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வைக்கிறேன். டேய், சீக்கிரம் கொண்டு போங்க. சரிங்க தலைவரே. ஐயோ போச்சு, பாடி போச்சு. துர்கா இப்படி யோசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த துர்கா சாதாரணமான ஆள் கிடையாது. நாம 2வது முறையா கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணிட்டோம். ஏமா சும்மா இருக்கமா. எனக்கு இன்னொரு குடும்பமும் பிள்ளையும் இருக்குது யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரகசியமா வச்சிருந்தேன். எப்ப அவங்க வரைக்கும் வந்தாலும் அந்த துர்காவை இனிமே நான் சும்மாவே விட மாட்டேன். கிழிச்ச. இனிமே சும்மா விட்டா என்ன, சும்மா விடலன்னா என்ன? அதான் மாப்பிள பாடிய தூக்கிட்டு போயிட்டானுல. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, ஒரு பொண்ணா உங்க வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அமைச்சர்கிட்ட இருந்து என் கணவர் உடலை காப்பாத்துறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கடுமையா பேசிட்டேன். உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதே என்னோட நோக்கம் இல்ல. கொஞ்சம் இருங்க. உங்க ஹஸ்பண்டோட உடலை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சாலும் என் ஹஸ்பண்டுக்கு இருக்கிற அதிகாரம் செல்வாக்க வச்சு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. என் புருஷன் செஞ்ச பாவம் என்னையும் பாதிக்கும், என் குழந்தையும் பாதிக்கும். அதனால அதுக்கு நான் ஒரு பரிகாரம் தேடிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி உங்க ஹஸ்பண்டோட உடம்பு இந்த வீட்லயே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இருக்கட்டும். என் ஹஸ்பண்டோட அடியாட்கள் உங்க ஹஸ்பண்டோட உடம்ப இந்த வீட்டை தவிர வேற எல்லா இடத்துலயும் தேடுவாங்க. இங்க மட்டும் தான் தேட மாட்டாங்க. என்ன நம்புங்க, உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். உங்க ஹஸ்பண்டோட உடம்பு இந்த வீட்லயே பத்திரமா இருக்கட்டும். ஆமாக்கா, அங்கிளோட உடம்பு இங்கேயே இருக்கட்டும். நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டோட உடம்பு எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து எடுத்துட்டு போயிடுங்க. அது வரைக்கும் அவர் உடம்பு இங்க பத்திரமா இருக்கட்டும். ப்ளீஸ் நம்புங்க என்ன. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க. அட நீங்க வேற. என் ஹஸ்பண்ட் செஞ்சிருக்க பாவத்தை குறைக்க நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி, அவரை ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கலாம். சரி. வாங்க. நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க. இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு ரூம் இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் கூட மறந்துருப்பாரு. உன் ஹஸ்பண்ட் இங்க பாதுகாப்பா இருப்பாருமா. ரொம்ப நன்றிங்க. வர பௌர்ணமி வரைக்கும் இவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க.
பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன். ம் சரிம்மா, நீங்க கவலைப்படாம போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. துர்கா ம். நில்லு. அது என்ன கையில நகைப்பை மாதிரி இருக்கு? நகை வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா, நாளைக்கு தாலிதான பூஜைக்கு 5 திருமாங்கல்யம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? தாலிதான பூஜையா? என்ன துர்கா சொல்ற? ஐயோ, வாய் தவறி வார்த்தையை விட்டுட்டேனே. இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? என்ன துர்கா திடீர்னு தாலிதான பூஜையெல்லாம்? அதானே, முதல்ல இந்த மாதிரி பூஜை எல்லாம் மாறிதானே அடிக்கடி பண்ணுவா. அது ஆ, தாலிதான பூஜை பண்ணா சுமங்கலி பெண்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதான் தாலி வாங்கிட்டு வந்தேன். ஆமா, தாலிதானம் பண்றது மாங்கல்ய பலம்னு சொல்லுவாங்க. நல்லதுதான் துர்கா. அதெல்லாம் கரெக்ட் தான். அதையே இப்ப பண்ணணும். அப்படி என்ன தாலிக்கு ஆபத்து வந்துருச்சு? என்ன ஹாசினி, ஆபத்து வந்தாதான் பண்ணணுமா என்ன? உன்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஹஸ்பண்ட் நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு எப்ப வேணாலும் தாலிதானம் பண்ணலாமே. ஓ, பண்ணலாம் பண்ணலாம். எப்படி சமாளிக்கிறா பாத்தீங்களா? சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ம். சரி. என்னாச்சு? ஒரிஜினல் தாலி எடுத்துட்டு கவரிங் தாலிய மாத்தி வச்சிட்டியா? இல்ல சிஸ்டர், நான் நகைய மாத்துறதுக்கு போனேன்னா அப்ப கரெக்டா அந்த சுண்டக்கா தேவி உள்ள வந்துட்டா சிஸ்டர். அதனால நான் நகைய மாத்தி வைக்க முடியாம திரும்ப வந்துட்டேன் சிஸ்டர். அட, அந்த தேவிய வெளியில அனுப்பிட்டு ஒரிஜினல் தாலி எடுத்துட்டு அந்த கவரிங் தாலிய வச்சுட்டு வர வேண்டியது தானே? அப்பதான் நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த பரிகாரத்தை ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும். அது எப்படி சிஸ்டர் முடியும்? அங்கதான் சுண்டக்கா உட்கார்ந்து இருக்குது, வெறிச்சில்ல பாத்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்ற மாதிரி செய், நடக்கும். சொல்லுங்க. சூப்பர் சிஸ்டர், சும்மா சொல்லக்கூடாது சிஸ்டர். நீங்க பயங்கரமான ஆள் தான். நான் இப்ப போய் சக்சஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன போன ஜென்மத்துல நீங்க முட்டை மந்திரிக்கிற மந்திரவாதி அனுப்பிங்க போல இருக்குது. வாய முடிக்கிட்டு போ. சரிங்க சிஸ்டர், சக்சஸ் சிஸ்டர், சக்சஸ். ஒரிஜினல் தங்க தாலிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா கவரிங் தாலிகளை அங்க வச்சுட்டு வந்துட்டேன் சிஸ்டர். இந்தாங்க ஒரிஜினல் தங்க தாலிகள். ம்ஹும். ஆ? வேலைய கச்சிதமா முடிச்சதுக்காக நீயே இத பரிசா வச்சுக்கோ. ஆ? எனக்கா? எனக்கே எனக்கா? எனக்கே எனக்கா? இதெல்லாம் எனக்கே எனக்கா? ஆமா, எல்லாம் உனக்கே உனக்குதான். வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். சிஸ்டர், நீங்க ரொம்ப அழகா நல்ல மூட்ல இருக்கீங்க. போ, போயிடு பொய் போயிடு. சொன்னாலும் கண்டுபிடிச்சிருது.